சாமி, என் பேத்திய ஆசீர்வாதம் பண்ணி அவளை போச்சொல்லு. தான் பேர்லயே பூவை வச்சிருக்கிறவ அவளை வர சொல்லு. நீ ஒரு மகாராணி மாதிரி கோட்டை கட்டி வாழ போற. மலை உச்சில இருக்கிற கோவிலுக்கு அவ விளக்கேத்த வருவாள. விளக்கு ஏத்துனாதானே அவ வாக்கு பலிக்கும். நான் அவளை எங்க கொண்டு போய் இறக்குறேன்னு பாரு. இன்னையோட அவ வாழ்க்கையே முடியும். அந்த கண்ணு தெரியாத சாமியார் உன்னை ஆசீர்வாதம் பண்ணலான்னு வருத்தமா? சச்ச, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வெரி குட் தீபிகா. இப்படிதான் எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். இதெல்லாம் ஒரு மாதிரியான வேவன் சமாச்சாரம். நீங்க என்னதான் சொல்லுங்க சார், அந்த சாமியார் அப்படியெல்லாம் பண்ணிருக்க கூடாது. ராகினி, அது அவரோட இஷ்டம். தீபிகாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணல, பூங்குடிக்கு ஆசீர்வாதம் பண்ணாரு. எனக்கு எதுவுமே சொல்லல. வாடி வா, இன்னைக்கு உன் கதையை முடிக்கிறேன். சரி, வாங்க போலாம். பூங்குடி, பூங்குடி மட்டும் தனியா வரா. போறவங்க வரவங்களாம் அவளை ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அவளும் நம்ம கூட சேர்ந்து வரட்டுமே. இரு, கூப்பிடுறேன். பூங்குடி, எங்களோட சேர்ந்து வா. வேண்டாம் சார், பரவாயில்ல. ஏய், உன்னை என்ன வெத்தலை பக்க வச்சு அழைக்கணுமா? சும்மாவே நீ பந்தா பண்ணுவ. இப்ப எல்லாரும் முன்னாடியும் அந்த சாமியார் வேற உனக்கு ஆசீர்வாதம் பண்ணி கோட்டை கட்டி வாழ்வன் வேற சொல்லிட்டாரு. இனிமே உனக்கு கையிலேயே பிடிக்க முடியாதுடி. ராகினி, ஏன் இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க? யார் யார் வாழ்க்கையில என்னென்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? பூங்குடி சார், சாமிக்கு விளக்கேத்த தானே வர, அப்புறம் ஏன் தனியா வர? இங்க பாரு, இந்த காலத்துல கோயில்ல கூட பாதுகாப்பு இல்ல. எல்லார் கூடவும் சேர்ந்தே வா. வா. பரவாயில்ல சார், நீங்க போங்க, நான் வரேன். வான்னு சொல்றேன்ல. அதிர்ஷ்டக்காரன்டா, வள்ளி தேவன மாதிரி 2 பேரை கூட்டு போறான் பாரு. ஹலோ. டேய் டேய், ஹலோ 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 ஹலோ. தீபி, நீங்க மேல கோயிலுக்கு போயிட்டுருங்க. நான் போய் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே. ஹலோ ஹலோ. ஹலோ. வா. ஹலோ. ஏண்டி, எப்ப கூப்பிடுவோன்னு காத்துக்கிட்டே இருந்தியா? இல்ல, வந்து காந்த மாதிரி எப்படி ஒட்டிக்கிட்டான்னு பாத்தியா? வந்ததும் தான் வந்த, அதுவும் சரிக்கு சமமா ஜீவா பக்கத்துல தான் ஜோடி போட்டுட்டு நடந்து வருவியா? இல்ல, நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லைங்க. உனக்கு ஒண்ணுமே தெரியாது. தீபிகா, இவள ஏதாவது சொல்றதுக்கு கூட பயமா இருக்குடி. நாளைக்கே இவ கோட்டை கட்டி வாழ போறவளாச்சே.
ஆமா, என்ன போக சொல்லிட்டு அந்த குருடன் உன்னை கூப்பிடுறான், நீயும் மாட்டேன்னு சொல்லாம அப்படியே வீரனட போட்டு நிக்கிற. அந்த சாமி வற்புறுத்தி கூப்பிட்டப்ப என்னால தவிர்க்க முடியல. ஓ, யாராச்சும் வற்புறுத்தி சொன்னா என்ன வேணாலும் செஞ்சிருவியா நீ? ஆமா தீபி, இப்ப கூட நம்ம ஜீவா சார் வற்புறுத்தி கூப்பிட்டாருல்ல, அதனாலதானே இவ நம்ம கூட வந்தா. அப்போ ஏதாவது நான் உன்னை வற்புறுத்தி சொன்னா அதை செஞ்சிருவல்ல? நீ வேணா இந்த மலையில இருந்து குதிக்க சொல்லு, அவ உடனே குதிச்சிருவா. அப்படியா? பூங்குடி, இந்த மலையில இருந்து குதி. நான் வற்புறுத்தி சொல்றேன்ல, குதிமா இங்க இருந்து. ஓ, அப்போ நான் சொன்னாலாம் செய்ய மாட்டேன், ஜீவா சொன்னதான் செய்வல்ல? உனக்கு ஒரு முடிவு கட்டதா நான் இந்த சான்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஜீவா தானா அதை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. நீயா குதிக்கலனாலும் நான் உன்னை இங்க இருந்து தள்ளி விட தாண்டி போறேன். இப்ப என்ன பண்றது? வா, அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம். ஜீவா சார்! ஜீவா சார்! ஜீவா! ஜீவா சார்! ஜீவா! ஜீவா சார்! ஜீவா! ஜீவா சார்! ஐயோ! ஜீவா! வேண்டாம், பூங்குடி. ஜீவா சார், கையை கொடுங்க சார். நீங்க புதக்குழியா இருக்கு, வராத பூங்குடி. சார், கையை கொடுங்க சார். ஜீவா! வராத. வேணாம், சொன்ன கேளு, வேணாம். ஜீவா! கையை கொடுங்க சார். எனக்கு என்னாலும் பரவாயில்ல, பக்கத்துல வராத. சார், கையை கொடுங்க சார். ஜீவா! ஜீவா! ஐயோ! மேல வாங்க ஜீவா. முடியல தீபிகா, உள்ள இழுக்குது. என்னடி பாத்துட்டு இருக்க? ஏதாச்சும் பண்ணு. ஜீவா! வேண்டாம், வராத. ட்ரை பண்ணி வாங்க ஜீவா. ஜீவா! சார், கையை கொடுங்க சார். வாங்க. சார், கொஞ்சம் முன்னாடி வாங்க. கையை கொடுங்க சார். சார்,
போயிடு. ஜீவா இருங்க, நான் போய் யாரையாச்சும் கூட்டிட்டு வரேன். சார் கொஞ்சம் முன்னாடி வாங்க. முடியல, காலை உள்ள இழுக்குது. சார் கைய கொடுங்க சார். ஜீவா சார் கைய கொடுங்க சார். ஹெல்ப்! யாராவது இருக்கீங்களா? சார் கைய கொடுங்க சார். ப்ளீஸ் சார். முடியல பூங்குடி. கைய கொடுங்க சார். ஜீவா சார் யாராவது இருக்கீங்களா? ஜீவா சார் இத புடிச்சுக்கங்க. இந்தாங்க. வாங்க. சார் அடி எதுவும் பட்டுச்சா? இல்ல பூங்குடி. ரொம்ப தேங்க்ஸ் பூங்குடி. எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஜீவா 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 சார் தீபிகா கூப்பிடுறாங்க. நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எந்த உலகத்துல இருக்க? பூங்குடி மட்டும் வந்து காப்பாத்தலனா நான் இந்த உலகத்திலே இருந்திருக்க மாட்டேன். ஜீவா 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 என்னப்பா ஜீவா ஜீவா என்னாச்சு சொல்லுப்பா. ஜீவா சொல்லு என்னாச்சு? என்னமாச்சு ஜீவா? சொல்லு ஜீவா. ஜீவா உனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா நாங்கெல்லாம் என்ன பண்ணிருப்போப்பா? இத பாரு, உன் கூட சேர்ந்து நானும் செத்து. அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு ஒண்ணும் ஆகலம்மா. அந்த மாதிரிலாம் பேசாத மாயா. அதான் பயப்படுற மாதிரி எதுவும் நடக்கல. என்னாச்சு ஜீவா? எப்படி இது நடந்துச்சு? அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல பாட்டி. புது இடமா வேடிக்கை பார்த்துட்டே வந்தேன். கொஞ்சம் ஸ்பீடா நடந்து வரும்போது கால் தடு மாதிரி சறுக்கி விழுந்துட்டேன். ஐயோ சமாளிச்சிடலான்னு பார்த்தேன். பிடிமானம் ஒண்ணும் கிடைக்கலம்மா. உடம்பெல்லாம் சேரும் சகதியமா இருக்கேப்பா. உருண்டு வந்தவன் அப்படியே பொதுக்குழியில விழுந்துட்டம்மா.
என்னை காப்பாத்த யாருமே வரலாமா அந்த நேரத்துல? பூங்குடி தான் ஓடி வந்து அவ தாவணியை தூக்கி போட்டு, இல்ல அவ உயிரை கொடுத்து என்ன காப்பாத்தனா. அவ மட்டும் கரெக்டான நேரத்துக்கு வரலனா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். இப்பவும் நடந்ததெல்லாம் எனக்கு மிராக்கலா இருக்குமா? அந்த குழியிலேருந்து ஒரு ஸ்டெப் கூட மேலே ஏறி வர முடியல. ஒரு ஸ்டேஜ்ல என்னை விட்டுடு, நான் செத்துறேன்னு கூட அவகிட்ட சொல்லிட்டேம்மா. ஆனா அவ மானத்தை கூட பார்க்கலம்மா. காப்பாத்துறதுக்கு கயிறு கட்ட எதுவும் கிடைக்கலன்னு அவ தாவணியை தூக்கி போட்டாமா. அவ மானத்தை விட அந்த நேரத்துல என் உயிரை பெருசா நினைச்சா. ஒரு நிமிஷம் இந்த ரிஸ்க் நமக்கு தேவையான யோசிச்சிருந்தானா முடிவு வேற மாதிரி ஆயிருக்கும். ஐயோ என்னப்பா இது? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அவ எப்படியாவது என்னை காப்பாற்றணும்னு துடிச்சத சொல்லி புரிய வைக்க முடியாது. அதை நேர்ல பார்த்தா மட்டும்தான் தெரியும். என் மனசாட்சிக்கு மட்டும்தான் அது தெரியும். அம்மா, எனக்கு முதல் ஜென்மம் கொடுத்தது நீங்கன்னா இன்னைக்கு மறுஜென்மம் கொடுத்தது பூங்குடிதாமா. ஜீவா, இந்த கைதானே என் பிள்ளைய காப்பாத்துச்சு. ஐயோ மேடம், பரவாயில்ல. இல்லம்மா, நீ எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க தெரியுமா? நீ ஜீவாவை மட்டும் காப்பாத்தல, எங்க வம்சத்தையே காப்பாத்திருக்க. ஏன்னா இவ மத்த பசங்க மாதிரி இல்ல, என் கைக்குள்ளேயே வளர்ந்தவ. இது வரைக்கும் அவன் என் சொல்ல மீறி நடந்ததே இல்ல. என் பிள்ளைக்கு எப்படி ஒரு கதி வந்துருச்சு. சரி சரி, அழாத மாயா. எல்லாம் கண் திருஷ்டின்னு நினைச்சுக்கோ. இனிமே நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும். பின்ன சும்மாவா? தீபிகாவோட ஜாதகம் சூப்பர் ஜாதகமாச்சே. அதான் பெரிய ஆபத்துல இருந்து ஜீவாவை காப்பாத்தி இருக்கு. ஜாதக விஷயம் எல்லாம் இப்ப எதுக்கு? ஜீவா, உயரத்துல இருந்து விழுந்திருக்க. உடம்புல எங்க அடிபட்டிருக்குன்னு தெரியல. வா போய் டாக்டரை பார்த்து ஸ்கேன் எடுப்போம். வா. அப்பா, டோன்ட் வரி. நீங்க பயப்படுற மாதிரி எனக்கு எதுவும் ஆகல. அம்மா பூங்குடி, உண்மையிலேயே நீ பண்ணது கிரேட் ஜாப்மா. ரொம்ப தைரியமான வேலை பண்ணிருக்க. இத தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்லி நான் கேவலப்படுத்த விரும்பல. உன்னை என் பொண்ணுன்னு சொல்லிக்கணும்னு என் மனசு துடிக்குதுமா. ஐயோ, நீங்க எங்க, நான் எங்க? ஏன் இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பெரியவங்க சின்னவங்க வசதி வாய்ப்பு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. மனசு, அதுல யாரு உயர்ந்தவங்களோ அவங்க தாமா பெரியவங்க.
முதல்ல இது நம்ம குடும்ப விஷயம் தானே. பூங்குடிய கூட்டிட்டு வரணுமான்னு நானும் யோசிச்சேன். ஆனா இப்ப அவளை கூட்டிட்டு வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. இனிமே பூங்குடி இல்லாம எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லுங்க. சரி சரி, அப்படியே சகதியோட நிக்கிறீங்களே, போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிக்கங்க. முதல்ல பூங்குடிக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க. என்ன ஒரேடியா தான் அவ புராணத்தை பாடிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு யாரும் பூங்குடி மனசு சங்கடப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க, பேசாதீங்க. அப்புறம் நல்லா இருக்காது.